செம்மையாக இன்றைக்கி ஒரு முட்டை குழம்பு பார்க்குறோம். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப 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 பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஒரு நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு அது கூட 4 பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா தழையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது மாதிரி புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக அந்த சிக்கன் மட்டன் குழம்பு டேஸ்ட்டே இருக்கும். அடுத்ததாக 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் இது அப்படிங்கிறதுனால வாரத்தில் ஒரு நாளாவது இந்த குழம்பு வச்சுடுவோம். தக்காளி நல்லா குழைவாக வெந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் மசாலாலாம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து குழம்பு கொதிக்கிற வரையும் மூடி வச்சிடலாம். குழம்புல சேர்க்குறதுக்கு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கசகசா, 5 முந்திரி சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக கொதித்ததும் இதில் முட்டையை ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக இதை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லா முட்டையும் சேர்த்த பிறகு கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுடாதீங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழையும் தூவி குழம்பை ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கு பிறகு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ.